Hi friends, இன்னைக்கு வந்து July 3, 2024. இன்னைக்கு வந்து Wednesday friends. Wednesday lunch prepare பண்றதா வந்து நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு அட்டகாசமான செமையான ரெசிபிலாம் வந்து நம்ம செய்ய போறோம் Wednesday லஞ்சுக்காக. ஓகே friends, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தார். அது கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நாட்டுக்கோழிலாம், அதில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி ஐட்டம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து எந்த ஸ்டைலில் செய்யணுன்றது வந்து நான் பக்காவாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் வந்து சூப்பராக நீங்கள் செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் வறுவல் தாளித்து ஊற்றிட்டு அந்த பக்கம் வச்சுட்டு பிரியாணி செஞ்சுக்கலாம். வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நாட்டுக்கோழி வறுவல் அதுக்கு தாளிப்பு போட்டுட்ருக்குறேன். வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டு வச்சுருக்குறேன். இதோடவே வந்து கொஞ்சமாக புதினா, அந்த ஃப்ளேவருக்கு மட்டும். கருவேப்பிலை எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதில் வந்து சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதையும் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். லெக் பீஸ் போட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி. வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, நாட்டுக்கோழின்றதுனால நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக சாதா சிக்கனாக இருந்துச்சுன்னா வெறும் அப்படியே பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடுவேன். இது கொஞ்சம் ஸ்மெல் வரும் நாட்டுக்கோழி பொதுவாகவே அதை விட. அதால் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வறுவல் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதால் தான் தக்காளி, வெங்காயம். பொதுவாக நாட்டுக்கோழி எடுத்தால் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். எந்த ஸ்மெல்லும் வராது, கொஞ்சம் தடுக்கொன்று. நம்ம பிராய்லர் கோழி அவ்வளோவா எடுக்க மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரேராக எடுப்போம். பிரியாணிக்கு 65க்கு அந்த மாதிரி மட்டும்தான் மோஸ்ட்லி செய்வேன் நான். ரொம்ப ரேராக தான் இருக்கும். பிரியாணி செஞ்சாலும் மட்டன் பிரியாணி தான் கேட்பாங்க பசங்க. இதுவும் இருக்குது. சரி ஓகே, மட்டன் ஹெவியாக ஆகிடும்ன்றதுனால லெக் பீஸ் மட்டும் ஒரு 4 எடுத்துகிட்டு வர சொன்னேன் பிரியாணிக்கு. அது மட்டும் போட்டு வச்சுக்கலான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிருச்சு. மிளகா பொடி ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி, ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். 2 க்ரீன் சில்லி வேறு இருக்குது, அதால் ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அதிலே இருக்குது, சும்மா கொஞ்சமாக. அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன், அதால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து குக்கரில் கறி வேக வைக்கும்போது நம்ம வெறும் கறி தண்ணியில் ஊற்றி வேக வச்சிங்கன்னா வந்து அந்த காரம், உப்பு எதுவுமே இறங்காது. நம்ம தனியாக அதுக்கப்புறமா எடுத்து வதக்கினாலும் அது ஒரு மாதிரி கறி சாப்பிடும்போது சப்புன்னு தான் இருக்கும். நம்ம குக்கரில் போட்டோம்னா கொஞ்சம், நீங்கள் ஃபுல் உப்பு போடலன்னா கூட ஒரு பாதி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகா பொடி போட்டிங்கன்னா காரம் எல்லாமே வந்து நல்லா இழுத்துக்கும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை திரும்பவும் வந்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம இதில் தனியாக ஆட் பண்ணாலும் அதில் இல்லைன்னா கண்டிப்பாக கறி சாப்பிடும்போது உங்களுக்கு சப்புன்னு தான் இருக்கும். குக்கரில் வேக வச்சா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகா பொடி கொஞ்சம்,
இதில் பாதி போட்டிங்கன்னா அதில் பாதி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரியே தான் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துருச்சு. அப்படியே இதுவே தொக்கு மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வேக வச்ச சிக்கனை கொட்டிடலாம். இது வந்து கறி நல்லா வெந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது கொஞ்ச நேரம் அந்த தண்ணி சுண்டுற வரையும் வச்சோம்னா சூப்பராகிடும். இதை தூக்கி நம்ம அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த சைடு பிரியாணியை ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வாணலியில் தான் நம்ம செய்ய போகிறோம். தம் போட்டு செய்ய போகிறோம். ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கிற டபராலாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான்ஸ்டிக் நம்ம பிரியாணி குக்வேர் நம்ம வாங்கியிருக்கிறோம் நான்ஸ்டிக்கில். அதுவும் வந்து குவான்டிட்டி நிறைய செய்கிற மாதிரி பெருசாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால இதிலே செஞ்சுக்கலாம். இது வந்து நல்ல கனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான மூடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கனமான வாணலிலையும் செஞ்சுக்கலாம். இது நல்ல மொத்தமாக இருக்கும். பலகாரம்லாம் செய்யலாம் அப்படின்னு தீபாவளி டைமில் வாங்கினது. இதுக்கு தட்டு வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு. சரி, இதில் செய்யலான்னு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பக்காவாக சமையல் விழாக்கு மாதிரியே இது கொண்டு போகிறேன். கரெக்டாக லைன். அதுக்காக தான் வந்து நான் முதல்ல ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இடையில பண்ணால் நல்லா இருக்காதுன்றதுனால அதை தாளி போட்டு தனியாக வச்சாச்சு. இனிமேல் ஆரம்பிக்கலாம். நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, அது வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்து எப்போவுமே வந்து ட்ரெடிஷ்னலாக சீரக சம்பாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம சீரக சம்பா 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ரைஸு சிக்கன் வந்து 1 கிலோவே இருக்கும். இது வந்து சீரக சம்பா. இதை வச்சு பண்ண போகிறோம். இதை ஊற வச்சுக்கலாம் முதல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் பிரியாணிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்ன்றதும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பா வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, மெயினாக வந்து இந்த 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மெயின் சொல்லலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். அதே மாதிரி கல்பாசி, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, இது ஜாதிபத்திரி, இது எல்லாமே வந்து அரைச்சிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்பைசஸ் வந்து நம்ம நார்மலான பிரியாணிக்கு அப்படியே நம்ம எண்ணெயில் போடுவோம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து இதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி பொடி பண்ணி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதுவும் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சும் போட போகிறோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அரைச்சாச்சு. பொடியும் வந்து பண்ணியாச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் அரைச்சிக்கிட்டேன். ஸ்பைசஸ்லாம் அரைச்சிக்கிட்டேன். இது இல்லாமல் வந்து நம்ம சீரகத்தூள், மிளகாத்தூள், இதோடு வந்து தயிர், லெமன் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு, பொடி பண்ணியாச்சு. தயிர், லெமனும் சேர்க்க போகிறோம். அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இல்லாமல் கடலை எண்ணெய், ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து அரைச்சது மட்டுமே போதும்னாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லை இது வேணான்னாலும் விட்டுடலாம். நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம் அரைச்சிக்கிட்டோம், சின்ன வெங்காயம். இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்முருவில் வந்து நம்ம வறுத்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், அந்த கலரும் வரும், டேஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதால் நான் எக்ஸ்ட்ரா ஆனியன் போட்டிருக்கிறேன். இது போட்டு பண்ணாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சதோட அது இதை மட்டும் ஊற்றிடுவாங்க. நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா முருவில் வதக்கிக்கலாம்.
இப்போ மிளகு தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. நாட்டுக்கோழினாலே மிளகு நல்லா தூக்கலாக போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து அதெல்லாம் மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது. சீரகத்தூள், சிக்கன் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இடையில் நம்ம ஒரு டீ போட்டுடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி. பாருங்கள், நல்லா வந்து முருவில் வதங்கிருச்சு. இதில் நம்ம வெங்காயம் பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முருவில் வதங்கும் போது நமக்கு கலரும் வரும், டேஸ்ட் வந்து பக்காவாக செம்மையாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு இந்த மாதிரி கலர் மாற வரையும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சையாக நம்ம போட்டதுனால வதக்கி போடலை, அதால் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக நிறுத்தியாச்சு. அந்த வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, ஒரு சிலர் வந்து புதினா லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க. நம்ம எண்ணெயிலேயே போட்டுட்டோம்னா, தக்காளி போடுறதுக்கு முன்னாடியோ மற்ற இது போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் இருக்கும்போது நம்ம போட்டோம்னா அந்த எண்ணெயில் வதங்கும் போது புதினா ஃப்ளேவர் வந்து நமக்கு செம்மையாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் புதினா போட்டுடணும். சமையல்ன்றது ஒரு கலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை எந்தெந்த டைமில் எப்படி ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா பக்காவாக சூப்பராக சமைக்கலாம். அதே ஐட்டம் தான் சேர்ப்பாங்க, எனக்கு இந்த டேஸ்ட் வரலையேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சேர்க்குற முறை, சேர்க்குற அளவு அந்த மாதிரிலாம் வித்தியாசம் வரும்போது வந்து டேஸ்ட்டு மாறிடும். எல்லாமே அதே தானே போட்டேன் அப்படிம்பாங்க. இதுதான் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். அரைச்ச பொடி சேர்த்தாச்சு. ஒரு கிளறிக்கலாம் எண்ணெயிலேயே. இதுக்கடுத்து மிளகா பொடி சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகா பொடி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் போட்டாச்சு. இப்போ சீரகத்தூள், மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை இப்போ நல்லா மசாலாவை வதக்கிக்கலாம். உடனே தண்ணி ஊற்றுறதை விட மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கினோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையான ஃப்ளேவரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வேக வச்சுருக்கிற சிக்கனை கொட்டிக்கிறேன். இதில் தண்ணி இருக்கிறது நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தண்ணி சேர்க்கணும். சிக்கன் சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை வேக வைக்கணும். சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் இந்த ஸ்பைசஸ்லாம் அதில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.25 கப்பும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தம் போட்டோம்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் வந்து ரைஸ் சேர்த்துட்டு சேர்க்க போகிறோம்.
அரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். அந்த அளவு இருந்தாலே போதும், ரொம்ப நேரம் ஊற வேணாம். நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசி ஊற வச்சா போதும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு லெமன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கறியிலெல்லாம் வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் போடலன்னா ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிருச்சு. எங்கடா லெக் பீஸ் காணோம். நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. திண்டிக்கல் இருக்குது லெக் பீஸ். இது ஒரு லெக் பீஸ் செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வாசனையாக இருக்குது. இன்னும் டேஸ்ட் ஆனால் பார்க்கல, செம்மையாக வந்திருக்குது. அவ்வளோதான், இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா தான் மெயின். ஒவ்வொரு பிரியாணிக்கும் வந்து மெயினாக நம்ம சேர்க்குற மசாலா, நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. அந்தந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கி அந்த மாதிரி வந்து மசாலா வந்து வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம கடைக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயே செம்மையாக ரெடி பண்ணலாம். இந்த அளவுக்கு பிரியாணி குவான்டிட்டி வேணும்னா நம்ம யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவாகும். ஒரு 4 பீஸ் லெக் பீஸ் எடுத்தாச்சு. சிக்கன் செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம சாப்பிட்றது இல்லாமல் இன்னும் 4 பேருக்கு போடுற அளவுக்கு வந்து நம்ம சமைச்சாச்சு. இந்த மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரேஷியோவில் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இனிமேல் சாப்பிட்றது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.